நேற்று சினிமாவில் உச்சம், இன்று அரசியலில் உச்சம். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே அதிக வாக்குகளை பெற்ற தலைவர் யார்னா என்டிஆர் அவர்கள், அதுக்கப்புறம் விஜய் அவர்கள், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள். இந்த 3 பேர் வரிசையில் தளபதி விஜய் அவர்கள் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியா இருந்தாலும் பெரும்பான்மை இல்லாத காரணத்தால இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சுதான் ஆகணும். ஏன்னா பெரும்பான்மையை நிரூபிக்க 118 சீட்டுகள் தேவை. விஜய் வாங்கி இருக்கிறது 108 சீட்டு தான். இன்னும் 10க்கு பெரிய ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு தான் ஆகணும். திமுக பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட கொள்கை எதிரி திமுக. இந்த பக்கம் அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால அங்கேயும் கூட்டணிக்கு போகிறதுக்கு தயக்கம். ஆனால் பாசிபிலிட்டிஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னா அதிமுக பக்கம்தான். எப்படியோ கூட்டணி ஆட்சி சிறப்பாக அமைஞ்சு தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சார்னா அது எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஒரு புது அரசியல், ஒரு புது கட்சி, புது தலைவர், புது மாற்று அரசியல் என்னும்போது மக்களுக்கு அது சந்தோஷமான விஷயங்கள் தான். ஏன்னா இதுக்காக தான் மக்கள் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. யாராச்சும் ஒரு புதுசாக ஒருத்தவங்க வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த மக்களுக்கு விஜய் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அமைஞ்சாரு. அந்த வாய்ப்பை மக்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இனி வரும் காலங்களில் நல்ல ஆட்சியை கொடுத்து தளபதி விஜய் அவர்கள் அவரோட வெற்றியை தொடர்ச்சியாக தக்க வச்சுப்பாருன்னு மக்களால் பரவலாக நம்பப்படுது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த கடந்த 3 ஆண்டுகளாக வெறும் வாக்குறுதிகளும் பேச்சாற்றலையும் தான் மக்களுக்கு பரிசாக கொடுத்துருக்காரு. ஆனால் இதுக்கப்புறம் மக்கள் இவரோட செயலை தான் அதிகமாக பார்ப்பாங்க. இவரோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்றதை தான் பார்த்து அடுத்தடுத்த தேர்தல்களில் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா வேணாமான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதனால் தளபதி விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் செயலில் அதிகமாக இறங்கணும், மக்களுக்காகவே வேலை செய்யணும், மக்களுக்காகவே வாழணும். இந்த அரசியல் என்ற சேவையை தளபதி விஜய் அவர்கள் மிகவும் சிறப்பாக பண்ணுவாருன்னு மக்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சினிமா என்ற ஒரு தொழிலை அவர் எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு அழகாக பண்ணியிருந்தார், எவ்வளோ டெடிகேஷனாக பண்ணியிருந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்து தான் ஒரு தொழிலில் சிறந்து விளங்கின ஒரு ஆளை அரசியலில் தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள். சினிமாவில் எப்படி இவர் உச்ச நடிகராக உருவெடுத்தாரோ அதே மாதிரி அரசியல்லையும் உச்ச அரசியல்வாதியாக உருவெடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தளபதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இனி வரும் காலங்களில் இவரோட வெற்றி தொடர்ச்சியாக இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.